ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கலப்பு திருமணம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஏன் கூடாது என்று வைத்துக் கொண்டுள்ளோம் என்ற இந்த கேள்விக்கு சரியான பதில் ஒன்றை பார்க்க வேண்டும். பொதுவா இந்த கேள்விக்கு பதில் எப்படி அமைகின்றது என்றால், ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு தன்மையை கொண்டவன், ஆகினால கலப்பு வேண்டாமே என்றும், கலப்பு திருமணத்தினால பிறந்த குழந்தைக்கு சரியான பண்பு இருக்காது, இப்படின்ற பதில்கள்லாம் கேள்விப்படுறோம். இப்படி இருக்கக்கூடிய பதில்களை கேட்கறதுனால சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கூட அழிஞ்சிடும். நம்பிக்கை அழியறதோ இல்லையோ, இதுக்கு மேல வெறுப்பே வரும். ஏன்னா இது ஒரு சாரார இழிவுபடுத்துறதா தான் இந்த பதிலாம் இருக்கும். இந்த மனிதர்கள்லாம் வேறுபட்டவர்கள், இந்த மனிதர்கள்லாம் வேறுபட்டவர்கள் அப்படின்னாலே உயர்த்தி தாழ்த்தி தாழ்வு என்ற ஒரு வேறுபாட்டை திணிக்கக்கூடியதா தான் இந்த பதிலானது அமைந்திருக்கு. அதனால இந்த மாதிரி பதில்கள் சமூகத்துல நடையாளவே கூடாது. என்ன பதில் என்று எனக்கு தோன்றுகின்றது. ஏன் கலப்பு திருமணம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால், எல்லாமே கடைசியில ஸ்பிரிச்சுவலா தான் பார்க்கணும். இதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ரீசன் இருக்கா? சயின்ஸ் ஏதாவது ஒத்துக்குமா? இன்னார் இந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணா அவர்களுடைய குழந்தைக்கு சரியா புத்தி வேலை செய்யாதோ, இல்லாட்டி அவர்களுக்கு பண்பு இருக்காது அப்படின்ற சொல்றதுக்கு ஏதாவது சயின்ஸ் சப்போர்ட்டிங்கா இருக்கா? கிடையாது இல்லையா? அதனால நம்மளா ஏதாவது பைத்தியகார்த்தனமா யோசிச்சு அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஆக நம்ம ஆன்மீக ரீதியா தான் யோசிக்கணும். ஏன்னா இந்த கலப்பு திருமணம் கூடாது அப்படின்றது எதுல இருக்கு? சயின்ஸா சொல்லியிருக்கு, சாஸ்திரம் தானே சொல்லியிருக்கு. இப்ப சாஸ்திரம் ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத சாஸ்திர ரீதியில தான் கொண்டு யோசிக்கணுமே ஒழிய, சாஸ்திரத்திலிருந்து ஒண்ணு எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய புத்திய புகுத்தி இதான் ரீசன் அப்படின்னு சொல்றது அது சரியாக இருக்காது. ஆக சாஸ்திரத்தை கொண்டு ஆராய்ந்தோமே என்றால் எனக்கு தோன்றக்கூடிய பதில் இதுதான். அடிப்படையில சாஸ்திரம்ன்றது எதுக்காக இருக்கு? ஜீவாத்மா உயிரானது கடவுளை அடைய வேண்டும், பரமாத்மாவை அடைய வேண்டும், அதற்காக தானே சாஸ்திரம் இருக்கு. ஆக ஜீவாத்மா கடவுள் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் சாஸ்திரம் இருக்கு. அந்த உயிரும் கூட கடவுளை எப்போ அடைய முடியும்? பல பிறவிகள் இருக்கு. சிங்கமாகவோ புலியாகவோ நரியாகவோ நாயாகவோ பிறந்தால் அப்ப கடவுளை பத்தி யோசிக்க முடியுமா? மனித பிறவியில தான் கடவுளை பத்தி யோசிக்க முடியும். அதனாலதான் அரிது மானிடரால் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மனித ஜென்மமே எதுக்காக அப்படின்னா, நான் யார் அப்படின்ற உணர்த்தியோடு கடவுளை தேட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மனித ஜென்மமே. ஆக இந்த ஜென்மம் எடுத்த பிறகு இதுல சில கட்டுப்பாடுகள் வேண்டாமா? நாயானது நரியானது தன் இஷ்டப்படி வாழ்ந்துடும். சம்ஸ்கிருதத்துல ஒரு வசனம் சொல்லுவார்கள், ஆஹார நித்ரா பயம் மைத்துனானி சமானி ஏதானி அப்படின்னு, ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது விலங்கினங்கள் அதே போல மனித இனம், இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, ஆஹார நித்ரா பய மைத்துனானி. ஆகாரம் சாப்பாடு இருக்கு இல்லையா, அதுல ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை தான். அதுவும் உணவு உண்டால் தான் வாழ முடியும். மனிதனுக்கும் அப்படியே தான். அதே போல நித்ரா உறங்க வேண்டும், உறக்கம்ன்றது ரெண்டுத்துக்கும் பொது. அதே போல பயம், நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு நினைவு இருக்கு இல்லையா, இது எல்லா இனத்துக்குமே பொது. மனித இனம் விலங்கினம் ரெண்டுத்துக்குமே பொதுதான். அதே போல மைத்துனம், மைத்துனம் அப்படின்னா ஆண் பெண் சேர்க்கை, இது கூட தான் பொது. விலங்கினங்களுக்கும் உண்டு, மனிதனுக்கும் உண்டு. ஆக இந்த 4 விஷயங்கள்ல அப்படியே மனிதனும் விலங்க போலதான் இருக்கான். ஆக என்ன வேறுபடுத்தி காட்ட வேண்டும்? மனிதனா இருந்துட்டு நாயை போல வாழ்ந்தானா? நாயானது அந்த உடல் உறவை தெருவில கொள்ளும், மனிதனானவன் அறைக்குள்ள கொள்ளுவான், இவ்வளவுதான் வாசியா. நாயானது வேண்டிய போது பசித்த பொழுது அது புசிக்கும். மனிதனும் அப்படியே தானா? அப்ப கடவுளுடைய தேட்டம்ன்றது எங்க வரும்? அதனாலதான் சாஸ்திரம் என்ன பண்றது அப்படின்னா, ஆகாரம் நித்ரா, எப்போ தூக்கம் வருதோ உறங்கினா போதும் அப்படின்னு மற்ற விலங்கினங்கள்லாம் இருக்கும். மனிதனும் அப்படியே இருந்தானே என்றால் அப்ப என்ன வாசி இருக்கும்? ஆக இது எல்லாத்துலயுமே சாஸ்திரம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது. நீ இப்படிதான் வாழ வேண்டும், உனக்கு பசித்த போது புசிக்கிறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதே போல தூக்கம் வருது தூங்குற அப்படின்லாம் கிடையாது. சில நேரத்துலதான் தூங்கலாமே ஒழிய உன்னுடைய உடல் போன வழிக்கு நீ போகாத. அது விலங்கினங்கள் தான் அப்படி போகும். அதுக்கு ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு ஆசை வரும்,
அந்த ஆசையை பின்பற்றி அது போகும். மனிதனும் அப்படியே வாழ்ந்தானே என்றால் அப்போ மனித பிறவியே வீண் தானே, கடவுள் அடையறதுக்காக இருக்கக்கூடிய மனித பிறவியே வீணாயிடும் இல்லையா? ஆகையினால எல்லாத்துலயுமே வரம்புகள் இருக்கு. இன்ன வேலையில தான் சாப்பிட வேண்டும், இன்னத்தை தான் சாப்பிட வேண்டும், பொழுதுல தான் உறங்க வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது போலவே மைத்துனம், ஆண் பெண் சேர்க்கை இருக்கு இல்லையா? நீ இஷ்டப்படி வாழறதுலாம் நினைச்சுக்காத. கல்யாணம் அப்படின்றது வெறும் ஆண் பெண் சேர்க்கைக்காக அப்படின்றது மட்டும் நினைச்சுக்காத. கல்யாணம் அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும், பிள்ளையோ பெண்ணோ பிறக்க வேண்டும், சமுதாயத்துக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும், அந்த உயிரும் பகவானை போய் அடைய வேண்டும், கடவுளை போய் அடைய வேண்டும், சமுதாயமே ஆன்மீகத்திலே கிடைத்திருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்யாணம் அப்படின்றதை ஒழிய உன்னுடைய உடல் சுகத்துக்காக கிடையாது. எல்லாத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன், ஆகாரத்துல ரெஸ்ட்ரிக்ஷன், நித்திரை தூக்கத்துல ரெஸ்ட்ரிக்ஷன், அதே போல ஆண் பெண் சேர்க்கை அதுலயும் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆக ரெஸ்ட்ரிக்டடா நீ வாழ வேண்டும், உன்னுடைய இஷ்டப்படி வாழக்கூடாது, இவ்வளவுதான் சாஸ்திரம் சொல்றது. ஆகையினாலதான் இன்னைக்கும் கூட நம்மளுடைய சமுதாயத்துல லவ் மேரேஜ் அப்படின்னாலே ஒரு டேபு தான். அது சட்டுன்னு லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜ் அம்மா அப்பா பார்த்து வச்சார்கள் அப்படின்னா சரி ஓகே, அது நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் அப்படி நமக்கு இதே கான்செப்ட் தான். இப்ப லவ் மேரேஜ் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஆசை இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்போ மனித பிறவி அது எதுக்காக? ஆசைப்பட்டவர்களோட வாழ வேண்டும் அப்படின்றதுக்காகவா? கடவுள் யாருன்னு யோசிக்கிறதுக்கான மனித பிறவியே. அதனால நம்ம அந்த வரம்பை மீறி வாழ்ந்தோமே என்றால் அப்ப கடவுளிடத்துல சிந்தனை இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அதனால இவ்வளவுதான் சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, நம்மள ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வழியில வாழ வைக்கிறது. ஏன்னா நம்மளுடைய கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளுடைய கண்ணோட்டம் எல்லாம் எதுல இருக்கணும், கடவுள் அடையாளத்துல இருக்கணும். நீ இப்பால சளைக்காத, உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழாத அப்படின்னு எல்லா துறைகளிலும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுனால இந்த கலப்பு திருமணம் அப்படின்ற இடத்துலயும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது. நீ இஷ்டப்படி நீ நினைக்காத, நீ வாழாத. இன்ஃபேக்ட் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா, அது அரேஞ்ச் மேரேஜ் தான் ஒரு மாதிரி சரியா வருது. அதுவும் சின்ன வயசுல பண்ணா கூட அந்த அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு மாதிரி சரியா இருக்கும். ரெஸ்ட்ரிக்டடா நீ வாழ, உன்னுடைய வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா கடவுள் அடையறதுக்காக. நீ உன்னுடைய இஷ்டப்படி வாழாத அப்படின்ற இடத்துல மட்டும்தான் தாற்பயமே ஒழியா, மற்றபடி இந்த மனித இனமே இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு, இவர்களுக்கு வேற மாதிரி குணம், அவர்களுக்கு வேற மாதிரி குணம் அப்படின்றதெல்லாம் அது பிறவினால கிடையாது. சில பேருக்கு வெறும் இந்த சாரார் இப்படி பிறந்தவர்கள் அப்படின்றதுனாலே இவர்கள் உயர்ந்தவர்களாக ஆயிடுவார்களா? எவ்வளவு பேரோ என்ன ஜாதியில இருந்தா கூட அவர்களுக்கு நல்ல பண்புகளும் இருக்கு, அதே போல அதே ஜாதியில இருக்கிறவர்களுக்கு தீய பண்புகளும் இருக்கு. பண்பானது ஒவ்வொரு மனித இடத்துல மாறிக்கொண்டுதான் இருக்கு. அதனால அதெல்லாம் ஒரு பதிலாகவே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதனால இருக்கக்கூடிய அடியனுக்கு தோணக்கூடிய பதில் இதுதான். எப்படி இது சமரசமாக இருக்கா அப்படின்றத, அதுவும் சாஸ்திரத்தோட ஒத்து இருக்கா அப்படின்றதையும் நீங்களே அந்த உரைகள்ல உரைத்து பாருங்கள். எனக்கு தோணக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, நமக்கு வெறும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறது சாஸ்திரம். நீ இஷ்டப்படி வாழக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கை எதுக்காக அப்படின்னா கடவுளை அடையறதுக்காக. அதனால ஆகாரம், நம்மளுடைய உணவு முதற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணும். கல்யாணத்துல இந்த மாதிரிதான் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு இவ்வளவுதான் தாற்பயங்களுடைய. இதுக்கு மேற்கொண்டு நாம் இதை பத்தி வேற எதுவும் ஒரு ரீசனாக நாம் யோசிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதை நீங்களே உரைகள்ல உரைத்து பாருங்கள். உங்களுடைய மனசுதான் அந்த உரைகள், நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இது சாஸ்திரத்தோட ஒத்ததாக இருக்கா? சாஸ்திரத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? கடவுள் அடையக்கூடிய ஒரு நூலாக தான் பார்க்கணும். ஜீவாத்மா பரமாத்மாவை போய் அடைய வேண்டும், அதுக்கு இருக்கக்கூடிய நூல் அதுதான் சாஸ்திரம் அப்படின்றத வைத்துக்கொண்டு நம்ம பார்த்தோமே என்றால் இது எல்லாமே சமன்வயமாகும், எல்லாமே பொருந்தும் என்று நம்புகிறேன். வாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.